சர்வேஸ்வரனான பெரியவா உலகத்துல தர்மம்ங்கிற ஒண்ணு நிலைச்சு நிற்கிறதுக்காக பண்ணின பெரிய அவதாரம். பெரியவாளை பல பேர் பலவிதமா அனுபவிச்சிருக்கா. அதுல நிறைய பேர் அவர் ஏதோ ஒரு மடாதிபதி, ஒரு சாமியார், ஒரு சன்னியாசி, இதுக்கு மேல ஒரு பெரிய திரிகால ஞானி, ஒரு பெரிய சித்த புருஷர் அப்படி இல்லாதான் தோணி இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேல எப்படி ஒரு ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பகவத்பாத அவதாரம்லாம் நடந்ததோ அதே மாதிரி அவதாரம் அப்படின்னு புரிஞ்சுட்டவா ரொம்ப சில பேர் தான். அப்படி தான் புரிஞ்சுன்னு அனுபவிக்கிறது போறாது, அடுத்த வாளுக்கு அது புரிய முடியுமா இருக்கணும். அது ஒரு பெரிய காரியம். ஒரு அவதாரத்தை தான் அவதாரம்னு புரிஞ்சுண்டு அவரை உபாசிச்சு இது ஒரு பெரிய அவதாரம் எல்லாரும் உபாசிங்கோ அப்படின்னு அடுத்த வாளுக்கும் சொல்லணும் அப்படின்னா அது யாரால முடியும்னர்? அப்படி சொல்றவாளும் ஒரு அவதாரமா இருக்கணும். ஈஸ்வரன் அழிச்சுன்னு வரணும். தான் ஒரு அவதாரம் பண்ண பிறகு இந்த அவதாரத்தை எல்லாருக்கும் சொல்றதுக்கு இன்னொருத்தர் வேணும் அப்படின்னு அவரே அழிச்சுன்னு வந்தாதான் உண்டு. அது மாதிரிதான் இந்த பெரியவா அவதாரத்துல, இந்த பெரியவா அவதாரத்தை சாட்சாத் ஈஸ்வரன் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி அப்படின்னு சொன்ன வாக்கியப்படி வந்த அவதாரம். அப்படி ஒரு பெரியவாளால தான் இன்னைக்கு உலகத்துல தர்மம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிய முடியுமா பிரகாசப்படுத்தி எல்லாரையும் அந்த பெரியவாளை ஈஸ்வரனை உபாசிக்க முடியுமா பண்ணின ஒரு உத்தமர் தான் பிரதோஷம் மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதோஷம் வெங்கட்ராமையர் அப்படின்னு அவளோட நாமதேயம் பிரதோஷ மாமா. அந்த மாமாவோட ஏற்பட்ட ஒரு சங்கம் எவ்வளவு பெரிய லாபம் அப்படின்னா பெரியவா கிடைச்சா, பெரியவாளை ஈஸ்வரனை அனுபவிக்கிறாப்புல ஒரு பாக்கியம் கிடைச்சது. எங்களுக்கு சொந்த ஊர் கும்பகோணம். பொதுவாகவே தெரியும் கும்பகோணத்துல இருக்கிறவாளுக்கு எல்லாருக்குமே காஞ்சி மடம் பெரியவா அப்படின்னா எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. அப்படி இருந்தா கூட குடும்ப பாரம்பரியத்துல இருந்தா கூட அதுவும் எப்படி இருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிறாப்புல ஜென்ரலா நம்ம குரு பீடம் அப்படிதான். அதுக்கப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இங்க மெட்ராஸ்ல உத்தியோகத்துக்கு வந்தேன். வந்ததுலேருந்து பிரதோஷ மாமாவோட, அப்ப மாமா எழும்பூர்ல இருந்தா, எக்மோர்ல, அங்கேருந்து மாசம் மனுஷத்துக்கு போறது, அவாத்துல ஜெயந்தி உற்சவத்துக்கு அப்படி எல்லாம் தான் அந்த நமக்கு ஸ்நேகம் கிடைச்சது. அதுக்கு முன்னால பெரியவாளை பார்க்க முடியலையே அப்படின்னு நினைவு தெரிஞ்சு பார்க்க முடியல. சின்ன வயசுல ஏதோ கும்போணத்துல பார்த்துருக்கோம், இருந்தா கூட நினைவு தெரிஞ்சு பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு தாபமும் இருக்கிறதே தான் பெரியவா தரிசனம் கிடைச்சு, இப்படி மாமாவோட சங்கமும் கிடைச்சு அது ஒரு பெரிய பாக்கியமா இருந்தது. அப்படியே அது பழுத்துன்னு நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே வந்தது. பெரியவாளை எவ்வளவு மேக்சிமம் அனுபவிக்க முடியுமோ, ஆனந்தப்பட முடியுமோ அது மாமாவோட சங்கத்தினால அனுபவிச்சோம்னு சொல்லக்கூடாது, அனுபவிச்சுட்டு இருக்கோம், இன்னும் அனுபவிப்போம். அப்படி ஒரு பெரிய பாக்கியம். அப்படி இருக்கிற பெரியவா ஒரு சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருந்தா கூட நம்மளுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றா, சர்வ வியாபகமா இருந்து நாம எங்கேயோ நினைச்சிட்டு பேசுறது, அவ உடனே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றா அப்படிங்கறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வச்சுன்னு மட்டும் பெரியவாளை எடை போட்டுறக்கூடாது, இவ்வளவுதானாக்கும் அப்படின்னு. அந்த ஆனந்த சாகரத்துல அந்த பரமாத்மாக்கு இதெல்லாம் ஒரு சின்ன லீலை, அவ்வளவுதான். நாம ஒரு சின்ன மனுஷாளா இருக்கிறதுனால இது மாதிரி சின்ன காரியம்லாம் பண்ணி காமிச்சாதான் அதுகிட்ட நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது. இப்ப மிராக்கிள்னா என்ன ஒரு பெரிய மிராக்கிள் பெரியவாள்கிட்ட அப்படின்னு, இவ்வளவு ஒரு அபரிமிதமான சக்தியை வச்சுன்னு ஒண்ணுமே காமிச்சுக்காத இருந்தாலே இதை விட பெரிய மிராக்கிள் ஒருத்தராலையும் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் ஒண்ணுமில்ல, ஒரு 2 புஸ்தகத்துக்கு 4 புஸ்தகம் படிச்சுட்டோம்னா நமக்கு என்னவோ பெரிய வியாசாச்சாரியால் ஆயிட்டப்பல ஆயிடுறது தோணிடுறது. இல்ல ஒரு விஷயத்துக்கு நமக்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபா வந்துடுத்துனா நம்ம பெரிய குபேரன் ஆயிட்டாப்புல தெரியறது. என்னெல்லாமோ நமக்கே ஒரு பிரம வந்துடுது. இதை உடனே எப்படியான எக்ஸிபிட் பண்ணிக்கணும்னு தான் தெரியறது. 5 ரூபா சம்பாதிச்சதுக்கு 5000 ரூபாய் சம்பாதிச்சோன்னா உடனே 2 பிரேஸ்லெட்டை போட்டுனா தேவையில்லையா, மைனர் செயினை போட்டுனா தேவையில்லையா, நம்ம ஒரு பெரிய பணக்காரால ஆயிட்டோம்னு காமிச்சுக்கணும்னு தான் தோணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மள்ட்ட இருக்கிறத வெளியில எக்ஸிபிட் பண்ணிக்கணும், நம்மள்ட்ட இருக்கிறத விட நிறைய வெளியில காமிச்சுக்கணும், இதுதான் தெரியும். இது மனுஷ சுபாவம். ஆனா பெரியவாளோட சுபாவம் என்னன்னு, அபரிமிதமான பராசக்தியான அவ
ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒண்ணுமே முடியாத மாதிரி சாதாரணமா இருந்து காமிச்சதான். அத்தனை சக்தியும் அமைக்கிண்டு. பெரியவாள்கிட்ட ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு, ஒரு வயசு குழந்தை போயினாலும் அதுக்கு ஈடு கொடுப்பா, 100 வயசு கிழவர் போனாலும் ஈடு கொடுப்பா, ஆம்பளை போனாலும் ஈடு கொடுப்பா, பொம்பளை போனாலும் ஈடு கொடுப்பா, படிச்சவன் போனாலும் ஈடு கொடுப்பா, படிக்காதவன் போனாலும் ஈடு கொடுப்பா, யாரு போனாலும் அவளுக்கு ஈடு கொடுப்பா. இது சாதாரண மனுஷால முடியாது. யாரு போறாளோ அவளாவே ஆயிடுவா பெரியவா. அப்படி ஈடு கொடுப்பா. அதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, பெரியவாளுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், பெரியவாளுக்கு தெரியாத விஷயமே ஒன்றும் கிடையாது. சர்வஜன். அவ ஞான அதிஷ்டினாலும் தெரிஞ்சினானே இல்லை, எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணுமோ பண்ணிட்டும் லௌகீகமா மனுஷ ரீதியா என்னென்னலாம் பண்ணிக்கணுமோ எல்லாம் கேதர் பண்ணிப்பா. அப்படிலாம் பண்ணி வச்சுட்டா கூட யாரானு அதே விஷயத்த ஒருத்தர் சொன்னாக்க எப்படி நம்ம கேட்டுப்பா. இப்பதான் முதல்ல அந்த விஷயத்தை பத்தியே கேள்வி கேட்கறோம். அப்படியா, அப்புறம் அப்படின்னு எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, இவரோட நடிப்பு வந்தவனுக்கு நம்ம சொல்லிதான் சங்கராச்சாரியாருக்கு இன்னைக்கு விஷயம் தெரிய போறது அப்படிங்கிற அளவுக்கு பிரமையை கொடுத்துருவா. இது பெரியவாள்கிட்ட ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி. சாதாரணமா எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவாளாலையும் இப்படி பண்ண முடியாது. பண்றதுக்கு முன்னால அதுதான் எனக்கு தெரியுமே, அப்புறம் சொல்லு, வேற என்ன ஆச்சு புதுசா அதான் தான் சொல்லு அப்படிம்போம். அப்படி இல்லாத இவ ஏதான சொந்த சரக்கு சேர்த்துன்னு சொன்னா கூட உடனே அப்படி இல்லையே நீயே மாத்தி சொல்ற அப்படின்னு கரெக்ட் பண்ண தோணும். பெரியவா கரெக்ட் பண்ண மாட்டா. இவ என்ன சொல்றாங்கிறத அப்படியே சொச்சமா கேட்டுன்னு இருப்பா. எந்த அளவுக்கு சொல்ல வைப்பா அப்படின்னா, அவன் நம்ம ஃப்ரீயா சொல்றோம், நம்ம சொல்லிதான் இவருக்கு விஷயமே தெரிய போறதுங்கிற அளவுக்கு அவனுக்கு மனசுல ஒரு பிரம வராபல பண்ணி இவர் ரொம்ப கீழே சாதாரணமா இருந்துருவார். இது பெரியவாள்கிட்ட ஒரு விசேஷம். அப்பேற்பட்ட சர்வஜன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்து நம்ம விஷயம் சொல்லிதான் அவர் தெரிஞ்சுக்கிறாப்புல இருந்து நம்ம தான் கொடுத்து அவர் வாங்கிக்கிறாப்புல இருந்து என்னெல்லாமோ நடிச்சா. இந்த 100 வருஷமும் நடிப்பு தான், மகா நடிப்பு. ஆனா ரசிக்கிறாப்புல நடிப்பு, யாரையும் ஏமாத்தத்துக்கு இல்லாத எல்லாரோட நாடகத்தையும் போக்குறதுக்காக நடிச்சது. எல்லார் வேஷத்தையும் கலைக்கிறதுக்காக, எல்லாருக்கும் ஆத்மானுபவத்தை கொடுக்கறதுக்காக அவ ஒரு வேஷம் போட்டுண்டா ஈஸ்வரனா. அந்த ஈஸ்வரன் இப்படி ஒரு சங்கராச்சாரியங்கிற ரூபத்துல வேஷம் போட்டு வந்தது. அந்த பெரியவா நம்ம எங்கேயோ உட்காந்துன்னு என்னமோ பேசுறதுக்கு எல்லாமே எப்படி ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இப்படி சொல்ல வந்தேன். நாங்க மயிலாப்பூர்ல இருந்தோம். 1984, 85, 86 அப்படிலாம் அங்க இருந்தோம். முண்டகண்ணியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கிறதே எங்க குடும்ப உறவுக்காரர் கும்பகோணத்துல இருக்கு தினகர சர்மா அப்படின்னு பெரிய வித்வான். எல்லாரும் அவ குடும்பமே, அவ அப்பாலேருந்து எல்லாருமே மடத்திலேயே கைங்கரியம் பண்ணிருந்துவா. இன்னைக்கு மடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவா. அவர் காஞ்சிபுரம் போயிட்டு மயிலாப்பூர்ல ஆத்துக்கு வந்திருந்தார். பேசிட்டு இருக்கிறதே பெரியவாளை பத்தி ஏதோ பேச்சு வந்தது. அப்ப பெரியவா அந்த வில்ல மரத்துக்கு பக்கத்துல உட்காந்துருக்கா. அந்த இடம் இருட்டா இருக்கும். வெளியில வந்தாக்க ஒரு பவழமல்லி மரம், ஓபன் ஸ்பேஸ். அது பெரியவா உள்ளுக்குள்ள இந்த கயத்து கட்டியில உட்காந்து தரிசனம் கொடுத்துருக்கா. யாரோ பெரியவா வயசுக்காரர் ஒருத்தர், பெரியவாளோட ஓல்டு ஃப்ரெண்டு, அவர் தரிசனத்துக்கு வந்திருக்க. உள்ள கூப்பிட்டு தரிசனம் கொடுத்துருக்கா. கொடுத்தா அந்த இருட்டு, வயசானவர், கண்ணு தெரியல. அவரு கண்ணு தெரியலன்னு பெரியவா, நான் தெரியறதா தெரியலையா அவருக்கு அப்படின்னு. தெரியல. 2-3 தரம் கேட்டிருக்கா. அவனை டார்ச் அடிச்சு பார்த்து காமிச்சிருக்கா. ஒன்னும் புரியல அவருக்கு. உடனே பெரியவா கிடுகிடுன்னு ஏந்துண்டு அந்த பவழமல்லி மரத்துக்கு அடியில வெயில்ல நின்னுண்டு, அந்த கிழவரை இங்க அழிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த வெயில்ல தான் நின்னுண்டு பவழமல்லி மரத்துக்கு அடியில நின்னுண்டு அவருக்கு தரிசனம் கொடுத்தா. அவர் ஒரே உணர்ச்சி வசப்பட்டு, நமக்காக பெரியவா ஏந்துன்னு இந்த வெயில்ல நின்று தரிசனம் கொடுக்குறாளே அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவ போயிட்டா அப்படின்னு இந்த கதையை சொல்லி தினகர சர்மா சொன்னார். ஆச்சரியமா இருந்தது. பெரியவா வயசு தான் அவர் வந்தவருக்கும். ஆனா பெரியவா என்ன ஆயிடுத்து, இந்த 2 கிழவையும் சேர்த்து பார்த்து பெரியவா சின்ன பையன் மாதிரியும் வந்தவர் தான் கிழவா மாதிரியும் கண்ணு தெரியாத மாதிரியும் பெரியவா அந்த வேடிக்கை நடந்த நாடகத்தை பார்த்தா வேடிக்கையா இருந்தது அப்படின்னு சொன்னார் இந்த கதைய. பெரியவாளோட கருணையே கருணை தான். யாரோ 1000 பேர் வரா, 1000 பேர் பாக்குறா, பார்த்த வரைக்கும் போறோம், பார்த்து தெரிஞ்சவா தெரியட்டும், தெரியாதவா போட்டோம் அப்படின்லாம் இருக்க மாட்டா. ஈச் அண்ட் இண்டிவிஜுவலுக்கு அவ பார்த்தாளா, திருப்தி ஆச்சா, இத்தனையும் கேட்டுன்னு தான் என்ஷூர் பண்ணிட்டு தான் தரிசனம் கொடுக்கறதுலயும் என்னமோ தண்டத்துக்கு கடமைக்கு தரிசனம் கொடுக்கல,
ஒவ்வொருத்தரையும் எவ்வளவு பிரியமா தரிசனம் கொடுத்தாங்க தெரியுது அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொன்னேன். இது சொன்னோடனே எனக்கு என்னமோ மனசுல ரொம்ப ஒரு தாபமா இருந்தது. ஒருத்தருக்காக பெரியவா ஏந்துன்னு ஒரு வெயில நின்று தரிசனம் கொடுக்குறான்னா வந்தவருக்கு என்ன பக்தி இருக்கணும்? எப்படி பாத்திரம் வரைஞ்சுதானே பிச்சை விடுவா எல்லாரும். ஸோ அப்படி பண்றாருன்னா நிஜமாவே அவர் வந்த கழவர் ரொம்ப உத்தமமான கழவரா இருக்கணும், பரம பக்தரா இருக்கணும். அதனாலதான் பெரியவாளே ஏந்துன்னு தெய்வமே ஏந்துன்னு அவளுக்கு தரிசனம் கொடுத்து திருப்தியானு கேட்கிற வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், பிறந்தா இது மாதிரி குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு. இவ்வளவுதான் சொன்னது. அன்னைக்கு அந்த சீனாத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 மாசம் கழிச்சு இருக்கும். எங்க இடத்துல எங்க தாத்தா இருந்தா, அப்போ எங்க அப்பாவோட அப்பா இருந்து, அவருக்கு வயசு அப்போ 94. எங்க பெரியவாளுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வயசு 2 வயசு வித்தியாசம் இருக்கலாம், அப்படி இருக்கும். ஒரு நாளைக்கு எங்க தாத்தா சொன்னா, அப்பெல்லாம் ரெகுலரா நான் காஞ்சிபுரம் போவேன், பிரதோஷம் போறது, அனுஷத்துக்கு போறது எல்லாம் ரெகுலரா நடந்துட்டு இருக்கும். அப்போ எங்க தாத்தா வாயை திறந்து எதையுமே கேட்க மாட்டா. ஒரு நாளைக்கு எதைச்சே சொன்னா, நீங்க எல்லாம் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணி, பெரியவா தரிசனம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வருஷம் கணக்காச்சு, எப்பானும் முடிஞ்சதுன்னா என்ன ஒரு தடவை அழிச்சுன்னு போய் காமிச்சேடலாம் நல்லா இருக்கும், முடிஞ்சா பண்ணுங்கப்பா அப்படின்னு. ரொம்ப எங்க தாத்தா எல்லாம் அவ்வளவு சாஃப்ட் தான், ஒன்றும் அடுத்த வாழை சிரமமே படுத்தக்கூடாது, அவளுக்கு ஆசையே கிடையாது இது வேணும் அது வேணும்னு. இதை மட்டும் சொன்னோன்னே எங்க அண்ணா சொன்னா, தாத்தாவே ஆசைப்பட்டு கேட்கிறா, வேற ஒன்றும் கேட்க மாட்டா, பெரியவா தரிசனங்கிறா, அதனால எப்படியானு அழிச்சுன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. ஆனா பெரியவா எப்படி தாத்தாவை அழிச்சுன்னு இங்க காஞ்சிபுரத்துக்கு பஸ்ல ஏற்றி இறக்கிலாம் போக முடியாது, சிரமமா இருக்குமே அப்படின்னு நினைச்சுட்டு எங்க அண்ணா புடிவாதமா எப்படியான நம்ம ஒரு வேனை வச்சுப்போம், குடும்பத்தோட எல்லாரும் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறது அப்படின்னு. உடனே சரின்னு எல்லாரும் ஒரு நாளைக்கு எங்க தாத்தாவை அழிச்சுட்டு காஞ்சிபுரம் போனோம். காஞ்சிபுரம்னா ஒரே கூட்டமா இருக்கு. பெரியவா அந்த மேடை மேல இருப்பா, கீழே இருந்து தரிசனம் பண்ணோம். ரொம்ப கூட்டமா இருந்தது. கூட்டமா இருக்கிறது எப்படி தாத்தாவை கிட்டக்க போனாதான் சரியா தெரியும், என்ன பண்ணேன்னு தெரியல. இப்படி இருந்துகிட்டு பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானத்துக்கு மேல அந்த மேடை மேல வரா. வந்தா அவளுக்கு ஆசனம் எல்லாம் போட்டிருக்கு. தீபாவளிக்கு முன்னால் அது யாரோ வஸ்திரம்லாம் நிறைய கொண்டு தருவா அவாவா. அதுல யாரோ அஹிம்சா பட்டு கொண்டு வந்து கொடுத்துருந்தா. இந்த அஹிம்சா பட்டை என்ன பண்ணா, தானே எடுத்தா அந்த வஸ்திர ஆசனத்து மேல பிரிச்சு போட்டுண்டா பெரியவா. ஏறி அது மேல உட்காந்துண்டா. உட்காந்துட்டு விபதி இல்லாட்டினா எல்லாம் பண்ணினா. அப்படியே திரும்பி பார்த்துட்டு, யார் அவர் கழவர் அப்படின்னு நீ சொன்னா, கணேசன் வந்திருக்கா, அவ தாத்தாவெல்லாம் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்படியா, அந்த கிழவரை யாரானும் ஒருத்தர் அழிச்சுன்னு உள்ள வர சொல்லு அப்படின்னா. அப்ப கதவு இந்த கேட்டு பூட்டி இருக்கும், பெரியவா சொன்னாதான் உள்ளுக்குள்ள அனுப்பலாம். உடனே திறந்து விடு, யாரானும் ஒருத்தரை அந்த கிழவரை அழிச்சு நீங்க கிட்ட அழிச்சுன்னு வர சொல்லு, மீதி எல்லாரையும் அங்கேருந்து பார்த்துக்க சொல்லு அப்படின்னு. உடனே நாங்க பார்த்தோம், இந்த கிழவர் தாத்தா கிழவர்னா அதுக்கு அடுத்த கிழவர் எங்க அப்பா கிழவர். அப்ப எங்க அப்பாக்கே 80 வயசாயிடுத்து. ஸோ அதனால இவா 2 பேரும் போட்டோம். அப்பா அழிச்சுன்னு தாத்தா போட்டோம், 2 பேருமா பார்த்துலாம் கிட்ட அப்படின்ட்டு. எங்க அப்பா அழிச்சுன்னு தாத்தா அழிச்சுன்னு போனா, அந்த கம்பி கிட்ட அப்படி நின்றுட்டு இருக்கா. பெரியவா உள்ள உட்காந்துட்டு இருக்கா அனுஷ்டானத்துக்கு. இந்த கம்பியை பிடிச்சுன்னு எங்க தாத்தா பறிச்சோம், கிட்டக்க வர சொல்லு கிட்ட வர சொல்லு. 2 பேரும் பார்த்தா, தெரியறேனா அப்படின்னா தெரியவா. எங்க தாத்தாக்கு பெரியவாழ்கிட்ட வெயில தெரியல, இன்னும் கொஞ்சம் இப்படி தருங்க அப்படி தரும் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு தலையாட்டினா. இல்ல அவருக்கு சரியா தெரியல அப்படின்னா. உடனே டார்ச் எடுத்துட்டா, இப்படி மூஞ்சியில அடிச்சுட்டா. இப்ப தெரியறேனா அப்படின்னா. அப்ப கூட விளக்கு அடிச்சா ஒரு பக்கம் தான் தெரியும், ஒரு பக்கம் ஷேடோ அடிக்கும். அதுவும் திருப்தியா தெரியல எங்க தாத்தாக்கு. இப்ப தெரியுது அப்படின்னு தலையாட்டினா. உடனே இல்ல அவருக்கு சரியா தெரியல, தலையை ஆட்டுறார் அப்படின்ட்டு உடனே நம்மளா தடார்னு ஏந்துண்டா. நேர கிடுக்கிட்டுன்னு படி இறங்கினா. அதே பவழமல்லி மரத்தை அடிக்கல வந்தா, வந்து நின்றுண்டு இங்க அழிச்சுன்னு வரப்போம் அப்படின்னா. நேரம் அழிச்சுன்னு வந்தோடனே பக்கத்துல 2 பேரும் எய்தாப்புல பெரியவா நிற்கிறா, எங்க தாத்தா நிறுத்திச்சுன்னு. இப்ப தெரியறேனா அப்படின்னா. வலிச்சம் நன்னா தெரியுதுன்னு எங்க தாத்தா ஒரே பரமேஸ்வர ஆஹாவுன்னு எமோஷனல் ஆரம்பிச்சுட்டா. உடனே இந்த வஸ்திரத்தை என்ன பண்றது இது அப்படின்னா, துணி ஆடுறது அப்படின்னு தெரியறது கண்ணு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா பெரியவா. அப்புறம்
எந்த ஊர் அப்படின்னா கும்பகோணம் அப்படின்னு. கும்பகோணம்னா சின்ன வயசுல என்ன பார்த்துருக்கேளா அப்படின்னா, நிறைய பார்த்துருக்கேன். யாரு அழிச்சுன்னு வந்தா அவங்கள? என் புள்ள பேரன் எல்லாரும் அழிச்சுன்னு வந்திருக்காங்க. எப்படி வந்த? இதெல்லாம் தான் பெரியவாள்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்னன்னா, ஒரு வயசான வந்தா சௌரியமா வண்டியில அழிச்சுன்னு வராளா, இல்ல ஏதானோ ஏதோ கேட்டு விட்டாரேங்கிறதுக்காக பஸ்ல இழுத்துன்னு வராளா, இதெல்லாம் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணிப்பா. வண்டியில வந்திருக்கோம் இல்லை, சரி திருப்தி தானே அப்படின்னா உடனே கிடுகிடுன்னு வந்தா. எங்க அப்பா தாத்தா 2 பேரையும் தாண்டிண்டு வந்தா. வந்து அந்த அஹிம்சா பட்ட போட்டுன்னு உட்கார்ந்தாளே, அந்த கம்பியாலே அப்படியே உருவினா. வெளியில இருந்து எடுத்து சுருட்டி எங்க அப்பா கிட்ட போட்டு, இது அவருக்கு போத்து. உடனே இந்த சால்வையை போத்தினான். போத்துனோடனே க்ஷேமா இருப்பேக்கா அப்படின்னா. நான் இங்கேருந்து சொன்னேன், ருத்ராட்ச மாலை வேணும்னு கேளு. பெரியவாள்கிட்ட கையால் மாலை வேணும்னு கேளு. உடனே ருத்ராட்ச மாலை பெரியவா கையால வேணும் அப்படின்னா. எங்க தாத்தாவே பெருசா கழுத்துல போட்டுருப்பா. உடனே அதான் கழுத்துல போட்டு கேள நீங்க அப்படின்னா பெரியவா. அதான் கழுத்துலயே போட்டு இருக்கே அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், இல்ல பெரியவா கையால வேணும்னு கேளுன்னு. போட்டு கேட்டாலும் பெரியவா கையால வேணும் அப்படின்னா. பெரியவா இப்படி பார்த்தா, யாரோ அம்மா சந்தன மாலை பண்ணினது, சந்தனத்தை அரைச்சு உருட்டி கம்பளியில கோத்து 108 கோத்து பெரிய மாலை. அது என்னைக்கு கொண்டு வந்தாலும் தெரியல, அது அந்த அம்மா கொடுத்துருக்கு. அதை போட்டுனுட்டு அந்த கம்பியிலேயே மாட்டிச்சு. பெரியவா என்னன்னா, இது பார்த்தோன்னே இந்த மாலை இருந்து உடனே அந்த மாலையை தானே கேட்டி, இதை போட்டுக்க சொல்லும் அப்படின்னா அந்த மாலையை கொடுத்தா. உடனே ருத்ராட்ச மாலை புதுப்பெரியவா அங்க இருக்கா, அங்க போய் நான் சொன்னேன்னு வாங்கிக்க சொல்லுவோம் அப்படின்னு விட்டா. முடிஞ்சது. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, எதேச்சா இது மாதிரி யாரோ ஒரு கிழவர் வந்தார், கிழவருக்கு பெரியவா ஏந்து நின்று பழமல்லி மரத்துல தரிசனம் கொடுத்தா அப்படின்னு சொன்ன கதையை கேட்டோன்னா நமக்கு ஆசை, நம்ம அதுலயும் இப்படி இருக்க கொடுக்கலையே, நம்ம பரம்பரையிலையும் இப்படி வரணுமே, அப்படின்னு பிறந்தா இது மாதிரி குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு தான் சொன்னது. சொன்னதுக்காக போல இருக்கு பெரியவா எங்க தாத்தாவை அழிச்சுன்னு போய் இதே எல்லாம் பண்ணி எப்படி இருந்தது என்னை பார்த்து பெரியவா எப்படி சொன்னாப்புல இருந்துன்னு, இன்னமே பிறந்தா இந்த மாதிரி குடும்பத்துல பிறக்கிறது அப்படின்னாக்க, பிறந்தாச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா குடும்பத்தை மாத்தி விடுறது, அவ்வளவுதானே. இதுதான் பெரியவாளோட கருணை. எங்கேயோ மயிலாப்பூர்ல உட்காந்துட்டு பிறந்தா இது மாதிரி குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்றத சீரியஸா எங்கேயோ காஞ்சிபுரத்துல எடுத்துன்னு உடனே இதுக்கு என்ன ஆக்ஷன் ரிப்ளை மாதிரி எல்லாத்தையும் பண்ணி காமிச்சு இப்படி நம்மளை சந்தோஷப்படுத்தணுங்கிறது பெரியவாள்கிட்ட மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அது கருணையே ஸ்வரூபமா இருக்கிறதுனால அவளால மட்டும்தான் இப்படி எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயம் மாதிரி நமக்கு தெரியும். நாமளே அது மாதிரிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோமா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணிடுது. அது எதுக்காக காமிச்சுன்னா, அந்த மாலையும் அந்த ஷால்வையும் எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. இதுதான் பெரியவா எங்க தாத்தாக்கு போட்ட மாலை. இது ஒரு அம்மா சந்தனத்தை அரைச்சு அதை உருண்டையா உருட்டி பண்ணி இந்த கம்பளியில கோத்து பெரியவா எடுக்காதுப்பா. கம்பளியில கோத்துனாதான், நார்லயோ கம்பளியில கோத்தாதான் போட்டுப்பா. இந்த மாலை தான் இது கம்பியில மாட்டி இதை எடுத்து கொடுத்து இதை கொடுத்துட்டு ருத்ராட்ச மாலை வேணா அவர்கிட்ட வாங்கி சொல்லு அப்படின்னு விட்டா. அப்புறம் புதுப்பிரியா ஒரு ருத்ராட்ச மாலை விட்டா. இந்த அஹிம்சா பட்டு ஷாலு தான் பெரியவா எங்க தாத்தாக்கு பெரியவா போட்டு உட்காந்து நின்னது. அப்புறம் தாத்தாக்கு கொடுத்தா. நாங்க உள்ளகரம்னு இருக்கு மடிப்பாக்கத்துக்கிட்ட, அங்க இருந்தோம் கொஞ்ச நாள். அங்க பக்கத்துல நிறைய பாகவதெல்லாம் உண்டு. பஜனை ரெகுலரா நடக்கும். சனிக்கிழமை அங்க விஜய கணபதினு பிள்ளையார் கோவில் இருக்கு. அங்க சனிக்கிழமையில நைட்ல பஜனை எல்லாம் உண்டு. எங்க அப்பாவுக்கு எங்களுக்கு குடும்பத்திலே எல்லாருக்கும் பஜனைன்னா ரொம்ப அதுல பிரியம் ஜாஸ்தி, அதுல பழக்கமும் ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் ஒரு வருஷம். அது இந்த கோவில்ல எப்பொழுதும் சனிக்கிழமை நடக்கும். மற்ற நாட்கள்ல ஏதாவது விசேஷம்னா யாராத்துலயே ஏதாவதுனா உடனே இதுதான் வீட்டுல இந்த பஜனையை வச்சுக்கிறது எல்லா பாகவதாலையும் கூப்பிட்டு. அங்கேயே பெரிய டீம் உண்டு, பாகவதா டீம். ஒரு வருஷம் எங்க அப்பாவோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம ஆத்துலயே பஜனையே வச்சுக்கிறது இல்லை, அதனால ஒரு நாளைக்கு வச்சுட்டா தேவையில்லை அப்படின்னு எங்க அப்பா சொன்னா. நான் சொன்னேன், இந்த பிறந்த நாளா இருக்கு, பிறந்த நாள் அன்னைக்கு அப்பா அதை வச்சுக்கலாம் பஜனை அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணியாச்சு. அன்னைக்கு கார்த்தால
அன்னைக்கு சாயந்தரம் நடக்க போறது பஜனை. நான் கடத்தால ஆஃபீஸ் எல்லாம் போகணும். ஆஃபீஸ் போயிட்டு ராத்திரி வந்துதான் பஜனை, திவ்யனா பஜனை அப்படின்னு வச்சிருந்தது. எங்க அப்பா போய் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன், இன்னைக்கு சார் ராத்திரி ஆத்துல பஜனை இருக்கு, எல்லாரும் வாங்குவோன்னு எல்லாரையும் சொல்லிட்டு வரேன். இப்படியே ஒருத்தரா போய் காலத்தால காலங்காலத்துல எழுந்துன்னு போய் வெளியில அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டா. அதுல ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தார் ரமணன் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு பாகவதர். அவாத்துக்கு போய் சொல்லியிருக்கா, மாதிரி சாயந்தரம் ஆத்துல பஜனை இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு. அப்படியா வந்துடுறேனே அப்படின்ட்டு. என்ன விசேஷம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, எனக்கு ஜென்ம நட்சத்திரம், அதனால வச்சுக்கணும். ஓ பிறந்த நாளாமா மாமாவே நீங்க ஆத்துக்கு வந்திருக்கேள் அப்படின்ட்டு. நெல்லுங்க நமஸ்காரம் பண்றேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு, பிறந்த நாளாமா ஆத்துக்கு வந்திருக்க, உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணியிருக்கார், வெறுங்கையா அனுப்பக்கூடாதுன்னு தேடி பிடிச்சி என்னமோ அந்த பக்கத்துல டேபிள் இருந்திருக்கு, இந்த டேபிள் டிராயர்லாம் தேடிக்கிட்டு என்ன பண்ணார், எடுத்திருக்கார். ஒரு படம் வந்திருக்கு, வந்தா பெரியவா படம் வந்து இதான் வருது அப்படின்ட்டு. பெரியவா தான் அவங்க இடத்துக்கு வரா, இந்தாங்க பிறந்த நாள் கிஃப்ட் அப்படின்னு இந்த பெரியவாளை கொடுத்தார். இது வந்ததே இவ்வளவு பழசாதான் இருந்தது. இப்பதான் இதை நான் ஃப்ரேம் பண்ணியே வச்சிருந்து இப்பதான் லேமினேட் பண்ணிட்டு. இது எடுத்துன்னு உடனே அவாத்துல இதை வாங்கினோட இந்த பெரியவாளை வாங்கிட்டோன்னு நேரம் எங்க அப்பா ஆத்துக்கு வந்துட்டான். ஆத்துக்கு வந்து வாசல்ல உள்ள நுழையறதையே பார்த்தாலே தெரியும், எய்தாப்புல கொல்லையில நான் துவச்சின்னு இருக்கேன், குளிச்சுட்டு துவச்சின்னு இருக்கேன். எங்க அப்பா அங்கேருந்து உள்ளேந்து வரத்தையே வந்து பஜனைக்கு பெரியவா வந்தாச்சு முதல்ல அப்படின்னே தூக்கிட்டு வந்தா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது அங்கேயே துவச்சிருந்தோம். கேட்டோன்னே என்ன 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 அப்படின்னு உடனே அதை அப்படியே போட்டுட்டு ஓடி இருந்தேன். என்ன அப்படின்னு உடனே இந்த பெரியவா படத்தை காமிச்சுட்டு இந்த கதையெல்லாம் சொன்னேன். ரமணநாத்துக்கு போயிருந்தேன் கூப்பிடறதுக்கு. உடனே அவர் என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு தெரியல உங்களுக்கு பர்த்டேக்கு அப்படின்ட்டு ஏதோ டிராயரை கையை விட்டு தேடினார். இதான் வந்தா இந்த பெரியவா தான் கொடுத்தார், பெரியவாளே வந்துட்டா அப்படின்னு. இது எங்க அப்பா சொன்னோன்னு உடனே எனக்கு தூக்கி ஏறி போட்டுது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு முத நாள் ராத்திரி சொப்பனம். எனக்கு மறுநாளைக்கு பிறந்த நாள், அப்பா பிறந்த நாள், பஜனை அப்படின்லாம் ஏற்பாடு ஆயிருக்கு. ராத்திரி சொப்பனம். சொப்பனத்துல ஏதோ ஒரு இடம் வீடு மாதிரி இருக்கு. எதேச்சியா நான் உள்ளுக்குள்ள போறேன், இந்த திரும்பறேன், பெரியவா படுத்துட்டு இருக்கா சைட்ல. பெரியவா என்ன இங்க இருக்கா அப்படின்ட்டு உடனே நான் கிட்டக்கு போறேன். கிட்டக்கு போனா இப்படி 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 குளிர்றது பெரியவாளுக்கு. என்ன பெரியவா போத்திக்க கூடாதோ, குளிர்றது வேற அப்படின்னு. நீ தான் இருந்தா போத்தேன் போர்வே அப்படிங்கிறா. உடனே நான் ரொம்ப நாளா வச்சிருந்தேன் அந்த போர்வை, நான் தினம் போத்திக்கிற போர்வை ஒரு கட்டம் போட்டு இருக்கும். உடனே அதை எடுத்து மேல போத்துறேன். போத்தின்னு வந்து நானும் பெரியவாள்கிட்ட சொல்றேன், பெரியவா நாளைக்கு ஆத்துக்கு வரணும். என்ன உங்க ஆத்துல? இல்ல ஆத்துல பஜனை வச்சிருக்கு, அதனால பெரியவா வரணும். என்ன பஜனை நாளைக்கு அப்படின்னா, இல்ல அப்பாவுக்கு பிறந்த நாள் அதனால பஜனை. அப்படியா, அப்ப கட்டாயம் வரேன் அப்படிங்கிற சொப்பனம் கலைஞ்சு போயிடுது. இது முடிஞ்சு போயிடுது. அதை நான் லைட்டா எடுத்துட்டேன். சொப்பனத்துல பெரியவா வந்து நான் உடனே என்ன ஆத்துக்கு வரணும்னு கூப்பிடுறேன். என்னங்கிறா, பஜனை வச்சிருக்கு, பிறந்த நாள் வரணும்னு. ஆஹா வரேனே அப்படின்னு சொன்னா சொப்பனம் கலைஞ்சு போயிடுத்து, விட்டுட்டேன். இந்த படத்தை எடுத்துட்டு பெரியவா வந்துட்டா முதல்ல அப்படின்னு எங்க அப்பா இந்த வார்த்தையை சொல்லிட்டே வந்தோடனே எனக்கு உடனே அப்பதான் லிங்க் ஆச்சு. ஓ, சொப்பனம் எப்படி வந்து பலிக்கிறது, பெரியவா சொப்பனத்துல வர்றதுதான் நேரம் வருதுதான் அப்படிங்க. அன்னைக்கு ராத்திரி அப்புறம் இதை உடனே போய் எடுத்துன்னு போய் இந்த பெரியவா படத்தை எடுத்துன்னு போய் பக்கத்துல ஃப்ரேம் பண்ணிட்டு வந்து இந்த பெரியவாளை வச்சுதான் அன்னைக்கு பஜனை. அதுக்கப்புறம் வேற ஒரு சுவாமி படம் ஒண்ணும் வைக்கப்படாது அப்படின்ட்டு. எப்ப பெரியவா நான் ஏதோ விளையாட்டா நம்ம கூப்பிட போக, சொப்பனத்துல கூப்பிட போக நேரே வந்துட்டா அப்படின்ட்டு. அதனால இது தானே வந்த பெரியவா. இது பெரியவாளோட குணத்துக்காக சொல்றேன். யாரா இருந்தாலும் அப்படி ஒரு கருணையோடு தான் பெரியவா பண்ணிட்டு இருக்கா. இன்னும் பல விஷயங்கள்ல அப்புறம் பெரியவாளோட சரித்திரத்தை உபன்யாசம் என்ற பாக்கியம் எல்லாம் கிடைச்சது. எல்லாமே அவளோட நியமத்தினாலதான். நாங்க நம்மளோட எஃபர்ட்டோ இதுக்கு ஒரு யோகியதையோ ஒண்ணும் கிடையாது. யோகிதை என்ன, எஃபர்ட் என்ன அப்படின்னு ஒண்ணும் இல்லை. பெரியவாள்கிட்ட போய் காலில் விழறதுதான். தானே எல்லாம் டிசைட் பண்ணிட்டு பண்றான். ஒரு தினம் திருவாரூர்ல அந்த பெரியவா சரித்திரத்தை சப்தாகமா உபன்யாசம் பண்ணிருக்கு. எங்களோட கூடவே இருக்கிறவர்
ஸ்ரீதர் அப்படின்னு பேரு, கப்பல் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மரைன் இன்ஜினியர் அவர், அதனால அவர் கப்பல் ஸ்ரீதர். இப்ப நந்தனத்துல இருக்கார். அவளுக்கெல்லாம் சொந்த ஊர் திருவாரூர். அவ அங்க பண்ணணும் அப்படின்னு பெரியவா தியாகராஜ சுவாமி உற்சவத்தும் போது பெரியவா அவளை ஜடாபாராயணம் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னமும் வருஷ வருஷம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவர் தம்பி சேகர்னு வக்கீல் இருக்கார். அவள்லாம் சொன்னா நம்ம ஜடாபாராயணத்தும் போது பெரியவா சப்தாத்தி நீங்க உபன்யாசம் பண்ண திருவாரூர்ல அப்படின்னு சொல்லிதான் ஏற்பாடாயிருந்தது. இந்த ஸ்ரீதரும் நானும் போறோம். இந்த ஸ்ரீதர் தான் டிக்கெட்லாம் வாங்குறேன்னு வாங்கியிருந்தார். அப்பெல்லாம் தாம்பரத்துலேருந்து தான் போயிருந்தது ட்ரெயின். தாம்பரத்துல போய் ஏறணும். ரிசர்வ் பண்ணியிருந்தார். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தது. நான் சொன்னேன் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு தானே கன்ஃபார்ம் ஆனேன், நம்ம போறதுக்குள்ள எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு. அது ஏதோ 15 நாள் 1 மாசம் முன்னாடி பண்ணினது, அப்படி குறைஞ்சுன்னு வந்திருக்கு. அன்னைக்கு நாள் கேட்டேன், ஸ்ரீதர் என்ன ஆச்சு கன்ஃபார்ம் ஆயிடுதுன்னு. என்ன கன்ஃபார்ம் ஆயிடுமான்னு கேட்கிறாள். நம்ம பெரியவா இருக்கா, கன்ஃபார்ம் ஆகாத என்ன பண்ணும், நீங்க கவலைப்படாள், எல்லாம் அதை பத்தியே கவலைப்படாதீங்க, எல்லாம் டான்னு போயிடலாம் அப்படின்னு. சரி அப்படின்னா விட்டாச்சு. ஊருக்கு போக வேண்டிய டேயும் வந்துடுத்தோம். அன்னைக்கு கார்த்தால கேட்டேன் திருப்பி ஃபோன் பண்ணி, ஸ்ரீதர் என்ன கன்ஃபார்ம் ஆயிடுதா பார்த்தேன். இல்ல ஆர்ஏசியில வந்திருக்கு அப்படின்னு. என்ன ஆர்ஏசியில வந்திருக்குங்கிறீள். ஆர்ஏசினா நம்ம எங்களோட ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு ரமணன் இருக்கிற, பாம்பே டைங் ரமணன். அவர் ஒய்ஃப் ரயில்வேல ஒர்க் பண்றா. அவளுக்கு ரயில்வேல கொஞ்சம் எல்லாரையும் தெரியும். ஏதாவது கன்ஃபர்மேஷன் வேணா அவர்கிட்ட சொல்லி பண்ணிக்கிற வழக்கம். ஈக்யூ ரிலீஸ் பண்ண சொல்லிதான். அது நம்ம ரமணன் வேணா சொல்லி ஈக்யூ ரிலீஸ் பண்ண சொல்லலாமா அப்படின்னு. அதுக்கு ஸ்ரீசன பெரியவாளத்துக்கு இருக்கிறப்பறம் இன்னொரு ரெக்கமெண்டேஷன் எதுக்கு, நீங்க பேசாத இருங்கோ, எல்லாம் எப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஆர்ஏசி வந்துட்டா நம்ம ஏறிக்கிறது எல்லாம் பர்த்துக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க, ஒருத்தரும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வேண்டாம் அப்படின்னு. இவர் இப்படி சொன்ன உடனே சரி அப்படின்ட்டு ஒன்று போயாச்சு. நான் முதல்ல ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். போனா கியூரியாசிட்டி போய் போர்டில் பார்த்தாக்க ஆர்ஏசி 3, 5 அப்படின்னு இருக்கு. சரி இவர் ஸ்ரீதர் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். அவர் வந்தோடனே என்ன பெரியவா வேலை செஞ்சுட்டாளா, பர்த்து கிடைச்சுடுதா அப்படின்னு. ஆமா ஆமா அவங்க பெரியவா வேலை செஞ்சதை பாருங்கோ அப்படின்னு. உட்காந்து வச்சுதான் அழிச்சுன்னு போப்பரா அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு கார்த்தாலேருந்து ரொம்ப வேலை காரியமா இருந்தது. என்னோட ஆசை என்னன்னா, சரி போய் ட்ரெயின்ல ஏறி படுத்துட்டு நிம்மதியா தூங்கின்னு போனோம் அப்படின்னு. போனோடனே பர்த் இல்லைன்னு ஒரு பெரிய ஷாக்கு, டிசப்பாயின்மெண்ட். அது கோவம், ஸ்ரீதர் மேல கோவம். நம்ம என்ன ரமணன்ட்டியான்னு சொல்லி பர்த்தை வாங்கியிருக்கலாம், ஈக்கில ரிலீஸ் பண்ணாது, இவர் பெரியவா இருக்கான்னு சொல்லி கடைசியில ஒண்ணும் இல்லாத போயிடுது அப்படின்னு. ஸ்ரீதர்கிட்ட சொன்னேன். அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவ்வளவு நம்ம கான்பிடென்டா சொல்லி இல்லையே பண்ணி கடைசியில இப்படி ஆயிடுது அப்படின்னு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பெரியவா கைவிட மாட்டான் அப்படின்னு வேற ஏதோ சால்ஜ் ஆப்ஷன். என் கோவம் ஸ்ரீதர் இதுக்கு மேலேயும் பெரியவான்னு இழுக்கிறத விழுங்கோ. இனிமே வெயிட்டிங் லிஸ்ட்னு போட்டாச்சு, ட்ரெயின் வந்துடுத்து, ஏறி உட்காந்துரும், எல்லாம் பண்றோம். கூட்டமான கூட்டம் அது. இப்போ சீசன் இதுக்கு மேல என்ன தாண்டி இருப்பாளா பெரியவா? என்னமோ இது ஒரு சொல்றதுக்கும் நம்புறதுக்கும் ஒரு இந்த நியாயம் வேண்டாமா அப்படின்னு. அல்ல நீ என்ன நம்ம பெரியவாளை நினைச்சுட்டு அவர் என்ன வேணா பண்ணுவார் அப்படி இப்படின்னு இவர் உடனே கதை சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் இவர் ஏதோ என்ன சாஜாபி சொல்றதுக்கு என்னோட சூட்டை தணிக்கிறதுக்காக இவர் ஏதோ கதை அப்படின்னு. 2 பேரும் உட்காந்துட்டோம். இந்த சைடுல 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கோம். 3ஆவதா உட்காந்துருக்கான். 3 பேர்னா வரணும். இடி உட்காந்துது. ட்ரெயின் கிளம்பி எடுத்தோம். கிளம்பி எங்களுது ஆர்ஏசி செக் பண்ணியாச்சு, எல்லாம் போயிட்டு இருக்கு. பெருங்கலத்தூர்லாம் தாண்டி இருக்கும். தாண்டினோடனே அந்த இந்த பக்கம் இருக்கிற 6 பேர்ல ஒரு ஃபேமிலியா வந்திருக்கா. அதுல ஒருத்தன் கேட்டான், சார் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் என்ன, எங்களுக்கு பர்த்து பக்கத்து இதுல இருக்கு, நீங்க 2 பேரும் அங்க போனீங்கன்னா அவ 2 பேர் இங்க வரத்துக்கு இருக்கேன், நாங்க எல்லாரும் ஒன்னா போறோம் ஃபேமிலி, அவளுக்கு அங்க பக்து தனியா கிடைச்சிடுத்தோ இருந்தாக்க நாங்க இங்க சேர்ந்தாப்புல இருப்போம், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அங்க போறீங்களா அப்படின்னு ஸ்ரீதர் தான் கேட்கறான். அவர் சொன்ன, நாங்க அங்க போய் படுத்துக்கிறதுக்கு ரெடி, ஆனா இங்க பர்த்து இல்லை அப்படின்னார். என்ன அப்படின்னா, இல்ல எங்களுக்கு வெயிட்டிங் சிட்டிங்ல ஆர்ஏசி தான், சிட்டிங் தான் இங்க வந்தா அப்படின்னா. அவன் என்ன நினைச்சுட்டான்னு தெரியுது. அதனால பரவாயில்ல சார், நீங்க 2 பேரும் அங்க போய் படுத்துங்கோ, அவங்க 2 பேரும் நீங்க உட்காந்து, நாங்க எல்லாரும் குடும்பமா போறோம், இதோ நாமளுக்கும் அப்படியே பேசி வீசிட்டு இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துட்டு போயிடுவோம், பேசிட்டு போயிடுவோம், அதனால நீங்க வேணா அங்க போயிடுங்கோ. உடனே ஸ்ரீதர் என்ன பார்த்தார், என்ன சொல்றாள், என்ன பண்ணலாம் அப்படின்னாரு.
தூக்குங்க முதல்ல பைய, இதுக்கு மேல நான் ஒன்றும் பேசுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு. உடனே அந்த ஆளே எங்களை கொண்டு வந்து அந்த பையெல்லாம் சாமான தூக்கின்னு வந்தான். அடுத்தது பரத்துல ஏற்றி விட்டான். நாங்க 2 பேரும் ஈடுபடுத்தினாச்சு. அங்க படுத்திருந்தா இறங்கி வந்து உட்கார்ந்துன்னு விட்டா. படுத்துனோடனே ஸ்ரீதர் சொன்னார், இப்ப என்ன சொல்லல நம்ம பெரியவாளை பத்தி அப்படின்னு. நான் ஒண்ணுமே சொல்லல அவன் பெரியவாளை பத்தி. நான் தூங்க தான் போறேன், வாயப்படி இருக்கேன், இதுக்கு மேல நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அதுதான் பெரியவா. எங்கேயானு நடக்குமா? பர்த் அலாட்டானோ உட்காந்து வரோம், படுத்துன்னு போக முடியுமா அப்படின்னா. எப்போ அதுவும் பெருங்கலத்தூர்ல தாண்டி கூடுவாஞ்சேரி தாண்டி போறது. அதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் டிடிஆர் அந்த பக்கம் போறதே இந்த முதல்ல எங்கள் மாத்தின்னு வாங்கிக்கிறேன்னு விட்டா. அவ கேட்டிருக்கேன், இன்னும் 2 பர்த் இருந்துன்னா சொல்லுங்க, இவா 2 பேருக்கு வேணும் அப்படின்னுக்கா. பர்த் இருந்த வாழ்ல எங்கிட்ட கொடுத்துட்டோ அவன் போய் உட்காந்துட்டு எங்க ஆர்ஏசியில உட்காந்துட்டு இப்ப திருப்பி 2 பர்த் இருந்தா கேட்கறான். அதுக்கு டிடி சொல்றான், யோ மெனக்கிட்ட அலர்ட் ஆன பர்த்தை யார்ட்டையும் கொடுத்துட்டு நீ உட்காந்து வேணா அவங்களை இறக்கிட்டு நீ படுத்துக்க, நீங்க போய் படுத்துக்க சொல்லுவீங்களே அப்படின்னு அவர் அட்வைஸ் வேற பண்றாரு. அதுக்கு அவன் சொன்னான், இல்ல அவங்க கேட்கல, நாங்களாவே தான் அங்க போய் படுத்துக்கோன்னோம், அதனால கிடைச்சா கொடுங்க, இல்லையா நாங்க உட்காந்துட்டே வரோம், அவங்க படுத்துன்னு வரட்டும். அதுதான் பெரியவாள்கிட்ட நடக்காததுங்கிற விஷயமே கிடையாது. பெரியவான்னுட்டா என்ன வேணா நடக்கும். இந்த ட்ரெயின்லயே பல விஷயங்கள் வந்து எங்களோட ரொம்ப பிரியமா இருக்கிற நொச்சூர் அண்ணா வயனம்னா ஒரு தடவை இங்க நாரதகான சபால வந்து இருக்கிறதே ரொம்ப பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம், எங்கிட்டையும் பிரியம். இப்ப என்ன பாலக்காட்டுல நெல்லிச்சேரியில சப்தாகம் இருந்த அவரோட பாகவத சப்தாகம். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு ஆசை வந்து நீங்க முடிஞ்சுன்னா நெல்லிச்சேரிக்கு வரையலா அப்படின்னு. நான் வரேனே அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசை, நான் பாகவதம் சொல்லணும், நீங்க பெரியவா சப்தாகத்தை சொல்லணும், 2 பேரும் சேர்ந்து பண்ணா தேவையில்லையே, ஆசையா இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு. சரி நான் வரேன் அப்படின்னு போயிருந்தோம். அங்க போனா 2 பேரும் சேர்ந்து உபன்யாசம் பண்ணிட்டு, அவர் ஒரு செஷன் பாகவதம் சொல்லுது, நான் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா பெரியவா என்னென்ன பண்ணினா அப்படிங்கிறத பெரியவாச்சரத்துல இருந்து அப்படி பண்ணிட்டோம். எல்லாம் முடிஞ்சது. அது முடிஞ்சு அன்னைக்கு பாலக்காட்டுல இருந்து ராத்திரி ஏறணும் ட்ரெயின். அது அப்போ இதும்போது ஓணத்து போது நடந்தது. ஓணம் முடிஞ்சு 3ஆம் நாள் முடியறது இந்த ஃபங்க்ஷன் சப்தாகம். பொதுவாகவே தெரியும் கேரளால பாலக்காட்டுல எவ்வளவு கூட்டம் இருக்கும் ஓணம் அப்படின்னு. நடுப்புற சனிங்க எல்லாம் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கிளம்பி வரத்துக்கு டிக்கெட், இது சப்தாகம் முடிஞ்சிருக்கு, நாங்களும் வர போறோம். எனக்கு புக் பண்ணி இந்த டிக்கெட் புக் பண்ணியது என்னன்னா, போறதையும் நம்ம ஏதோ மெயில்ல பண்ணிட்டாச்சு, வரத்துக்கு ஏதோ பாட்னா எக்ஸ்பிரஸ்னோ என்னமோ ஒன்று, ட்ரிவாண்ட்ரம் டு பாட்னா ஏதோ ஒன்று, எனக்கு கேள்விப்படாத ஒரு ட்ரெயின் பேரு, அதுலதான் கிடைச்சிருந்தது. டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தா. அன்னைக்கு கார்த்தால மத்தியானத்தோட சப்தாகம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து நொச்சூர் சொன்னேன், நீங்க அப்படியே ஆத்துக்கு வந்துட்டு வரணும், நீங்க நொச்சூர் வாங்க, வந்து அங்க டிஃபன் பண்ணிட்டு நான் உன்னை கொண்டு முன்னு பாலக்காட்டுல ஏற்றி விடுறேன், நீங்க வந்துடலாம் அப்படின்னு. சரி நான் அவரோட ஆத்துக்கு போனேன். நம்ம எடுத்து எந்த ட்ரெயின் அப்படின்னு, இந்த பாட்னா அப்படின்னா, ஐயோ அதுலயே வாங்கினேன் அப்படின்னு. என்ன நான் என்னதான் கண்டேன், ஏதோ என்னங்க என்ன கருப்பா ஷேப்பா தெரியாது, யாரையோ வாங்கிச்சுன்னு வாங்கினோன்னு. இல்ல அது பாதி நாளைக்கு கேன்சல் ஆயிடும், அதுக்காக சொன்னேன் அப்படின்னு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, நான் இன்னைக்கு அதுக்கு தான் வாங்கியிருக்கேன், எனக்கு வேற வழி கிடையாது, அதுதான் போயாடும் அப்படின்னு. சரி இப்ப போங்க, இல்ல சொல்றேன், அதோட நேச்சர் திடீர்னு கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு. எங்க அண்ணா அப்பப்போ வாங்கிட்டு ஏதாவது கேன்சல் ஆயிடும் அது அப்படின்னு. எனக்கும் மறுநாளைக்கு இங்க இருந்தே ஆகணும், ப்ரோக்ராம் இருக்கு. இந்த கூத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நொச்சூரோட சிஷ்யல் வந்து சேஷாத்ரின்னு, அவர் இங்க ஆதம்பாக்கத்துல இருக்கார். அவரும் அங்க வந்திருந்தார் சப்தாகத்துக்கு. அவர் முதநாளே போறதா அவர் டிக்கெட் வாங்கிட்டார். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றோம்னா 2 நாளை விடுறதுக்கு மனசு இல்லை. கன்ஃபார்ம் பண்ணிட்ட டிக்கெட்டை என்ன பண்ண கேன்சல் பண்ணிட்டு என்னோட இந்த எக்ஸ்பிரஸ்க்கு டிக்கெட் வாங்கிட்டேன். வெயிட்டிங் லிஸ்ட்டு அது ஏதாவது யாரையானு பிடிச்சி வாங்கிவிடலாம். நம்ம இது போனா பரவாயில்ல, ட்ரெயின்ல கஷ்டப்பட்டு போனாலும் பரவாயில்ல, 2 நாள் உபன்யாசத்தை விட வேண்டாம் அப்படின்னு அவர் கன்ஃபார்ம் டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு இதுல வாங்கிட்டு அவரும் ரெடி எனக்கு துணைக்கி நிற்கிறார். வந்தோம் பாலக்காட்டு ஸ்டேஷனுக்கு. உள்ள நுழையத்தையே சுப செய்தி என்னன்னா, டிஜிட்டல் போர்டில் வருது பாட்னா எக்ஸ்பிரஸ் கேன்சல்டு.
புளியகிருச்சி, ஐயோ அவர் நோச்சுவலே சொன்னார் இது அடிக்கடி கேன்சல் ஆகிடும், இது போய் நம்பல அப்படின்னு. நாங்கள் கன்ஃபார்ம்டாக இந்த ஓணம் சீசனில் இன்னும் ட்ரெயின் தான் விடுவேன் வழி இருக்கிற ட்ரெயினை கேன்சல் பண்ண மாட்டான்னா இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுக வருது. அந்த டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுதா, இதுக்கு ஏதாவது ரீஃபண்ட் தருவானா கேட்போன்னா கூட கேட்க முடியல, அப்படி ரொம்ப வழியுது. பாலக்காட்டு ஸ்டேஷனுக்குள்ளேயே நிற்க முடியாத கூட்டமாக இருக்குது. என்ன பண்ணுது, இந்த சேஷாத்திரிக்கு ஒரு மாதிரி எடுத்து அப்போ நினச்சினேன், ஓ இப்படி நம்மளோட இதுக்கு ஆறுதலுக்கு துணைக்கி ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக தான் அவரையும் போனவரை கேன்சல் பண்ணிட்டு இங்கே நிறுத்தி வச்சிருக்கா போல இருக்கிற பிளாட்ஃபார்மில் போய் நின்றுருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த உபன்யாசத்துக்கு நிறையா பேர் மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தா. அதில் இந்த ஒரு வாரம் பழக்கப்பட்டதுனால என்ன வந்து நம்மம்மா நீங்கள் எந்த ட்ரெயின், அது 2-3 ட்ரெயின் வருது, ஒன்றுன்னா எல்லாரும் ஏறிட்டு போய் நீங்கள் இந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின்னா இது கேன்சல் ஆகிடுது கேன்சல். ஐயோ நீங்கள் எங்களோடையான்னு வாங்கோளே, எங்கள் பரத்தில் நீங்கள் படுத்துன்னு வாங்கோ, நாங்கள் உட்காந்து வரோம், நீங்கள் அப்படி இப்படியும் ஒவ்வொருத்தராக கூப்பிட்றா. எப்படி போகிறது, ஒருத்தரோட போய்னா ஏதாவது டிடிஆர் விடுவேனா என்ன ஏதுன்னு புரியல. இதுக்கு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் உண்டா, இதுக்கு ரீஃபண்ட் எங்கே வேணும் ஒன்று சொல்கிறது கூட அங்கே நாதி இல்லை. அப்படி திண்டாடின்னு இருக்கும். கடைசியாக அந்த கொல்லம் எக்ஸ்பிரஸும் இன்னும் வருது, அதுதான் லாஸ்ட் ட்ரெயின் அன்னைக்கு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் ட்ரெயின் கிடையாது. சரி ஏதான் நான் சொன்னேன் அந்த சேஷாதிரிட்ட, சேஷாதிரி எந்த ட்ரெயின் வந்தாலும் ஏறிடுவோம், அன்ரிசர்வ்டு ஏறிடுவோம், ஏதாவது கிடைச்சா பார்ப்போம், இல்லையா தொத்தி நானும் போயிடலாம், எனக்கு நாளைக்கு எப்படியும் போயே ஆகணும், வேறு வழி கிடையாது போகலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம், ஏதானும் பெரியவா வழி விடுவா, போகலாம். ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தா ஏறவே முடியல, அடுத்த ட்ரெயின் வருது அதுக்கு மேலே இருக்குது. இப்படி ஒவ்வொரு ட்ரெயினையும் பார்த்துட்டு ஒரு 2-3 ட்ரெயினை விட்டுவிட்டோம். இந்த கடைசி ட்ரெயின் வரப்போகுது. அவர் சொன்னார், அண்ணா இதுதான் கடைசி ட்ரெயின், இதை விட்டால் இனிமேல் நாளைக்கு தான் ட்ரெயின், என்ன பண்ணலான்டா. என்ன ஆனாலும் சரி வேற வழியே கிடையாது, தொத்தின்னு தான் போகணும், ஏறின்னு தான் போகணும், ஏறிக்கலாம் அப்படின்னு. இந்த ட்ரெயின் வந்தது, ட்ரெயின் என்னமோ ஏறா கூட்டம். அதில் ஒரு டிடிஆர் போனார். இவர் போய் சேஷாதிரி கேட்டார், மாதிரி இந்த பாட்னா எக்ஸ்பிரஸ் கேன்சல் ஆகிடுது, இதுக்கு எதனா ஆல்டர்னேட் அரேஞ்ச் பண்ண முடியுமா, எங்களுக்கு அவசியம் போகணும் அப்படின்னா. S9 ஏறிக்கோ அப்படின்னா அவர் போயிட்டார். இவர் உடனே ஓடி வந்து நான் அங்கேயே நின்றுருக்கேன் பிளாட்ஃபார்மில் வந்து டிடிஆர்ட்ட கேட்டேன், அவர் S9 ஏறிக்க சொல்லியிருக்கார், அங்கே ஏதோ வேக்கன்சி இருக்கு போல இருக்கு, வாங்கோ அதில் இருக்கலாம், டக்குன்னு ஏறணும், வண்டி கிளம்பிடும் அப்படின்னு. உடனே ஏதோ S7 S8 இருக்கோன்னா ஏறிட்டோம். அங்கே போனால் நிற்க கூட முடியல, உள்ளே ஏற முடியல, அப்படி கூட்டம் நிற்கிறது. சரி அது வழியாலே S8 வழியாலே ஏறிண்டு S9 போனோம். அங்கே போனால் அங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. சைடில் முதல்ல ஒரு பையன் ஒருத்தர் உட்காந்து, இன்னும் இந்த சேஷாதிரி சொன்னார், இங்கே சித்த உட்காரட்டும், நான் போய் டிடியை பார்த்துட்டு வந்து அது வரைக்கும் கொஞ்சம். அவர் சொன்னது தாராளமாக உட்காரட்டும். அந்த பையன் நான் உட்காந்துட்டேன். சேஷாதிரி இந்த சொன்ன டிடியை தேண்டு போயிட்டார். அவர் எங்கேயோ சொல்லியிருக்கார், அவர் இங்கே தான் இருப்பார், அவர் வந்தோடனே நமக்கு அலாட் பண்ணுவார் அப்படின்னு. அவர் போனார். சேஷாதிரி அவர் டிடி சொன்னவன் எங்கே போனால் அந்தர்தானான்னு தெரியாது. திரும்பி வந்து அவர் ஆளே காணும்னா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன பண்ணுறது, வண்டியே ஓடின்னு இருக்கு, இப்போ கீழே இறங்க முடியாது, இவாள்லாம் இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியல, இவா கத்தாத இருக்கணும், இந்த டிடி வந்து என்ன சொல்லாத இருக்கணும் அப்படின்னா. நீ எல்லாம் கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதே ஒருத்தர் டாய்லெட் போகிறதுக்கு வந்தால் டாக்டர் வெங்கட்ராகவன் இருக்கார், காயத்ரி வெங்கட்ராகவன் ஃபாலோ, அவரோட ஹஸ்பண்ட் வெங்கட்ராகவன், ரொம்ப பெரியவா பக்தா அவள்லாம் எல்லாரும். அவர் என்ன உபன்யாசத்துலாம் பார்த்துருக்கார். எதேச்சியா அவரை வந்து பார்த்துட்டு, மாமா நமஸ்காரம், நீங்க எங்க அப்படின்னு. இது தெரிஞ்ச முடிஞ்ச, நீங்க எங்க அப்படின்னு. இல்லை நாங்கெல்லாம் சபரிமலை போயிட்டுறோம், இப்போ ஊருக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. உடனே நான் அவர்கிட்ட இது மாதிரி விஷயத்தை சொன்னேன். இதுக்கு முன்னால என்ன ஆயிடுது, இந்த சைடில் உட்காந்துக்குமா அந்த பக்கம் உட்காந்து அந்த 6 பேர் உட்காந்துருக்கிற ஒருத்தர் வந்து சித்த நேரம் முறைச்சு பார்த்துருந்தார். பார்த்துட்டு நமஸ்காரம் மாமா அப்படின்னு. எனக்கோ டென்ஷன்ல இருக்கேன், இது என்ன எங்க எந்த ஊர்ல இறக்கி விட போறான்னு தெரியல, என்ன ஏதுன்னு புரியல, எனக்கு யாருன்னு புரியல. ஹலோ அப்படின்னு. இல்லை உங்களுக்கு நீங்க கணேசன் தானே? ஆமா. உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லை போல இருக்கு, உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு. எனக்கு பெசன் நகர் அப்படின்னு. சரி இருக்கட்டும் பேருங்க. இல்லை உங்க உபன்யாசம்லாம் கேட்டிருக்கேன். இதை சொல்லிட்டே கிட்ட அந்த பக்கத்துல இருக்க யாருன்னு சொல்லி, மாமா யாருன்னு சொல்லி அப்படின்னார் அவர். உங்களுக்கு தெரியாதா, இவர் தான் கணேசன் பெரியவாளை பற்றி உபன்யாசம். ஓ இவர் தானா, உங்களை தான் பார்க்கணும் ரொம்ப நாளாக நினச்சின்னே இருந்தேன் மாமா அப்படின்னு. உடனே அவர் விஷ் பண்ணினேன். அவர் உடனே நான் வந்து டல்லப் கிருஷ்ணன்னு சொல்லுவேன் எங்கள் அப்பாவை, அவரோட புள்ள அப்படின்னு. ஓ டல்லப் கிருஷ்ண புள்ளையா, உடனே எனக்கு குஷியாகிடுது. என்னடா அது எல்லாம் தெரிஞ்ச முஞ்சியா வருது அப்படின்னு.
வந்து நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவ அப்பா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக நான் இப்படி வந்தா. இவர் உடனே இந்த வெங்கட்ராகவன் வந்தார். உடனே இவர் மாமனார் ரமணின்னு, பான்சர் ரமணின்னு, அவர் போய் அங்க போய் சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டார். வந்தா அந்த கம்பார்ட்மெண்ட்ல S9ல இருக்கிற அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. உடனே எல்லாத்தையும் விஷயத்தை சொன்னோம். இதுமாரி நாங்க வந்திருந்தோம் பாட்னா எக்ஸ்பிரஸ்ல, அது கேன்சல் ஆயிடுத்து. என்ன பண்ணதுல ஒரு ட்ரெயின்ல ஏற முடியல. கடைசியா இந்த ட்ரெயின் தான். யாரோ ஒரு டிடி அவர் சேஷாத்ரி கேட்டார். அந்த மாதிரி இதுல ஏறிங்கோன்னா ஏறின்னு விட்டா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, பெரிய அனுகிரகம் தான் உங்களை இதுல ஏத்தி விட்டுருக்கா, நீங்க ஏன் கவலைப்படுறீள் அப்படின்னார். உங்களுக்கு எந்த பர்த்து வேணும் ஏறி படுத்தும் போதுல. ஷாக்கா இருந்தது. என்ன ஆச்சரியம், அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்களும் இவாளே வந்திருக்கா. இவ என்ன பண்ணிக்கா, 90 பேரோ 80 பேரோ எல்லாருமே சேர்ந்து வருஷ வருஷம் சபரிமலைக்கு போகலாம். இன்னமும் போயிட்டு இருக்கா. சபரிமலைக்கு போகலாம். ஒரு குரூப்பா போயிட்டு குரூப்பா வர, அது ஒரு கோச் முழுக்கல இவாளோட டிக்கெட் எல்லாம் வேலைவே எல்லாம் போயிட்டு இருக்கா. அதுல என்ன ஆயிருக்கு, 3 பேர் திருச்சூர்ல இறங்கிட்டா. அதுல வந்த கேஸ்ல நாங்க ஏதோ ஒரு காலில் பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு வரோம் நீங்க போங்க அப்படின்னு. அந்த 3 டிக்கெட் திருச்சூர்ல இறங்கினோடனே இவ டிக்கெட்ட சொல்லி கேன்சல் பண்ணாதே வச்சுட்டு இருக்கா. நம்ம தான் இருக்கோம், நம்ம சாமானமான போட்டு வச்சுக்கலாம், இனிமே இந்த 3த்துக்காக இனிமே இதுக்கு பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருக்கா. இதை அந்த டன்லப்கிருஷ்ணனோட புள்ள சொன்னார். என்னமோ தெரியல, நீங்க வரப்போறேன்னு போல இருக்கு, 3 பேருக்கு திருச்சூர்லயே இறக்கி விட்டுட்டா பெரியவா, அதனால உங்களுக்கு தான் இருக்கு, நீங்க 2 பேரும் வந்திருக்கேள், அதனால எனக்காச்சு சேஷாதிரிக்காச்சு. அதுக்கு முன்னால இந்த பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த பையன் சொன்னான், இல்ல நான் இதுல இருந்து வரேன், இப்ப ஹெவி சீசனா இருக்கிறதுனால ஒரு இது இல்ல, எனக்கே RAC நானே உட்காந்துன்னு தான் வரப்போறேன், கிடைக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருந்தான். இப்ப 3 பர்த்து காலியா இருந்தாலும் அவனுக்கும் கிடைச்சு கொடுத்தோம். அந்த பையன் பெரம்பூர்ல இறங்குறதே அப்படி ஆச்சரியப்பட்டு, எனக்கு பெரியவா போட்டோ ஒண்ணு கொடுங்க, என்ன உங்களோட ஒரு நிமிஷம் பேசுனதுக்கு பர்த்து கிடைச்சுடுத்து அப்படின்னு. அப்படி அந்த சீசன்ல இதுல அந்த S8ல S9ல ஏறிக்கோன்னு சொன்னவர் யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. நீ நம்பவே மாட்டேன், இந்த பாலக்காட்டுல ஒருத்தருக்கு ஏத்தாப்புலன்னா மூஞ்சி பார்க்க முடியாது, அப்படி ஒரு கூட்டம் அன்னைக்கு. ஏன்னு வந்தோம். அதுல வேடிக்கை என்னன்னா, இப்போ 1 மாசத்துக்கு முன்னால அதுல வந்ததுல ஒருத்தர் இந்த கிருஷ்ணகான சபால உபன்யாசம் போது வந்தார். அவர் சொன்னார், ஞாபகம் இருக்கா பாலக்காட்டுல வந்து நீங்க ட்ரெயின்ல ஏறினது அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தன் அப்படின்னு. அதுதான் பெரியவா. நடக்க முடியாதுங்கிற விஷயமே எங்க கிடையாது. இப்படி ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கூடவே தான் இருந்துட்டா. நம்மள வந்து அதி சூக்ஷ்மமா இருக்கும். அதான் பிரதோஷமாவா சொல்லுவோம், அவளோட இதெல்லாம் மட்டும் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு சமத்து இருந்ததுனால் அதை லிங்க் பண்ணிட்டு பெரியவாளோட அனுகிரகம்னு தெரிஞ்சுக்கலாமே வெளிய அப்படியெல்லாம் ஓப்பனாலாம் காமிச்சிட மாட்டா. அதான் தான் பண்ணினாப்புலையோ ஏதோ காவாட்டி காவனுக்குறோம்னா மீனாட்சி எனக்கு எதையோ கை காமிச்சு விடுவாளே வெளிய ரொம்ப நேச்சுரலா நடக்கிறாப்புல இருக்கும். ஆனா பெரியவா அது இது மாதிரி ஒருத்தர்ல 2 பேர்ல பல பேருக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல அந்த பாத்திரமா நாமளும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்.